எடுத்துக்கொள்ளுவோம். இன்றைக்கு நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதிகமாக உங்களோட நெகேமியாவை பற்றியே பேச வருகிறேன். 2ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனங்களே வாசிக்கலாம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளா இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். 20வது வசனத்திலேயும், அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், எழுந்து கட்டுவோம். சொல்லுங்க, எழுந்து கட்டுவோம். ஆமென். கண்களை மூடி, பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, அடிமையை மறைத்து கொண்டு நீர் பேசும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இருதயத்திற்கு ஆண்டவரே நீர் இடைப்படும் பேசும். எங்களுடைய இருதயம், எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலையும் ஒருமுகப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி அருளுவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறீங்க. நடுவில் நீர் கிரியை செய்வீராக. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள். சொல்லுங்களேன், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் கட்ட விரும்புகிறார். ஒவ்வொருத்தர் என்ன பண்ண விரும்புகிறார்? கட்ட விரும்புகிறார். சபையை கட்ட விரும்புகிறார். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்படின்னா ஆண்டவர் தான் வீட்டை கட்டுகிறவர். ஆண்டவர் துரத்துண்ட எருசலேமை கட்டுகிறவர். துரத்துண்ட எருசலேமை கட்டுகிறவர். இந்த எருசலேம் என்பது, நான் முதலே ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லி பேசியிருக்கிறேன் இதே வார்த்தையை. கொஞ்ச நாளுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குங்க? ஞாபகம் இருக்குங்களா? இல்ல ஒரு காதுல விட்டுட்டு இன்னொரு கேட்டுட்டு இன்னொரு காதுல? ஓகே. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முதல் அதிகாரத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த எருசலேம் என்பது எதை காட்டுகிறது? அதை சுருக்கமா, முதல்ல நம்முடைய ஆத்துமாவை காட்டுகிறது. அந்த எருசலேம் என்பது எதை காட்டுகிறது? நம்மளுடைய குடும்பத்தை காட்டுகிறது. இன்னொன்னு, எருசலேம் என்பது எதை காட்டுகிறது? சபையை காட்டுகிறது. ஆனா அந்த நெகேமியா என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்? அந்த சுல்தான் அரண்மனையிலே ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்ப அங்க அந்த யூதேயா தேசத்திலிருந்து சில நண்பர்கள், அவருடைய சகோதரர் வருகிறார், கேள்விப்பட்டு அவரை விசாரிக்கிறார். என் தேச மக்கள், என் ஜனம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எங்கள் ஜனம் நிந்தை அனுபவிக்கிறாங்க, அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்க பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு வாசல் எல்லாம் இடிக்கப்பட்டு இருக்கிறது, மதில்கள் இடிக்கப்பட்டு இருக்குது, அவருடைய வாசல்கள் எல்லாம் அக்கினினாலே சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறது என்று கேட்டு அவர் பரவாயில்ல, அவங்களுக்கு தானே, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் ராஜா அரண்மனையில இருக்கிறேன், எனக்கு நல்லா உணவு, சாப்பாடு, பாதுகாப்பு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெகேமியா இருக்கல. என்ன செய்தார்? அதை கேட்ட உடனே உட்கார்ந்து அழுது துக்கித்து ஆண்டவரை, பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே பிரச்சனைகள் வருகிறது, பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளும் சொல்லிட்டாரு. அப்போ பிரச்சனைகள் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கும் உண்டு. பிரச்சனை இல்லாம நமக்கு என்ன கிடைக்காதுங்க? வெற்றி கிடைக்காது. அப்படின்னா நமக்கு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் போராட்டம் உண்டு. அப்ப அந்த போராட்டம் வந்தாதான் நமக்கு ஜெயமே கிடைக்கும். போராட்டம் இல்லாம என்ன கிடைக்காதுங்க? ஜெயம் கிடைக்காது. அப்ப ஒவ்வொரு தெய்வ பிள்ளையோட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஃபார்முலா, ஒரு
என்ன சொல்றது, சூத்திரம் இல்லாட்டி ஒரு மந்திரம் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம மற்றவர்களிடத்துல போகாமல் நெகேமியா என்ன செய்தாரோ அதை தான் நம்ம செய்யணும். நெகேமியா கேட்ட உடனே என்ன செய்தார்? உட்கார்ந்து அழுது உபவாசித்து துக்கித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறார். அதேதான் நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு, நம்ம துவண்டு போகாதபடிக்கு, நம்ம அதை போய் மற்ற இடத்துல போய் சொல்லாதபடிக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுங்களா? தேவ சமூகத்துக்கு ஓடி வரணும். தேவ சமூகத்துக்கு ஓடி வரணும். அந்த துக்கம் நம்முடைய நான் மனிதர்களிடத்துல போய் சொல்லாதபடிக்கு என் தேவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி அவர் உட்கார்ந்து, அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது 4வது வசனத்துல, இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது. அதெல்லாம் உட்கார்ந்து அவர் என்ன பண்றாரு? அழுது ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து. கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். அப்ப நம்ம கண்ணீரை முதல்ல எங்க சிந்தனுங்க? ஆண்டவருடைய பாதத்துலதான் உட்கார்ந்து அழுகணும். உங்க பிரச்சனைகளை கொண்டு போய் மனுஷரிடத்துல சொல்லி அழக்கூடாது. தேவ சமூகத்துல உட்கார்ந்து உங்க கண்ணீரை நீங்க சிந்தினீங்கன்னு வைங்க, அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருங்க? பலன் கொடுக்கிறார். உட்கார்ந்து அழுது துக்கித்து அவருக்குள்ள ஒரு வியாக்குலம், ஒரு வேதனை வருகிறது. ஐயோ, என் ஜனங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள், நிந்தனை அனுபவிக்கிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவர்கள் வேதனையில் இருக்கிறாங்க, நான் எப்படி இங்க சுகத்துடன் இருக்க முடியும் என்று சொல்லி அவர் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவர் என்ன பண்றாரு? பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி அவர் அதன் ஜெபத்துல ஒரு ஜெபத்தை சொல்லுகிறார். நானும் என் தகப்பனும் பாவம் செய்தோம் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாருங்க? நானும் என் தகப்பனும் பாவம் செய்தோம் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்து, பாவம் அறிக்கை செய்து அப்புறமா ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது நான் இறங்குவேன் என்று சொன்னீரே. ஏன்னா சாலமோன் ஆலயத்தை கட்டும் போது அப்படியாக வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை உங்க விட்டு நாங்கள் தவறு செய்து பின்வாங்கி போயிட்டா, நாங்க கஷ்டப்படும் போது உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீர் இறங்குவேன் என்று சொன்னீரே. இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கெல்லாம் உங்களுடைய கண்கள் திறந்தவைகளும் உடைய செவிகள் கண்கள் கவனிக்கிறவைகளும் செவிகள் திறந்தவைகளுமா இருக்கிறதே என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி நெகேமியா ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு வருகிற பிரச்சனையில முதல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய பாதத்துக்கு ஓடி வரணும். அழுது ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய இருதயத்தை ஊற்றி பிரச்சனைகளை சொல்லி, ஒருவேளை குறைவுகள், என்னுடைய தவறு, என்னுடைய பிரச்சனை ஒருவேளை இல்லாவிட்டாலும் கூட எடுத்து போட்டுக் கொள்ளலாம். ஆண்டவரே, நான் செய்தியோ என்னமோ தெரியல, முன்னோர்களோ எதனாலேயோ எனக்கு தெரியல, என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவமோ, திடீர்னு என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் சொல்லி அறிக்கை செய்து அதற்கப்புறம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை பிடித்து நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு என்ன கொடுக்கிறார்? பதில் கொடுக்கிறார். ஒருவேளை சில காரணங்களால் தாமதம் ஆகலாம், ஆனால் உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் என்ன ஆகாதுங்க? வீண் போகவே போகாது. இதுதான் போன முதல் அதிகாரத்தினுடைய காரியங்களே உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போது 2வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 4 மாதங்களாய் ஜெபிக்கிறார். நெகேமியா எத்தனை மாதங்கள்? 4 மாதங்களாய் ஜெபிக்கிறார். இப்ப ராஜாக்கு முன்னாடி அவருடைய வேலை என்னங்க? பானபாத்திரக்காரர். ராஜாவுக்கு அந்த தண்ணியை கொடுக்கறது, திராட்சை ரசம் கொடுக்கறது, அவருடைய சாப்பாடு எல்லாத்தையும் அவர் அதை செக் பண்ணி பரிசோதனை பண்ணி ராஜாவுடைய உயிரே அவர் கையில தான் இருக்கு. அப்படி நம்பிக்கைக்குரியவர் தான் இந்த நெகேமியா. இப்ப ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் போது அவர் எப்படி நிக்கிறாருன்னா, அவருடைய முகத்துல துக்கம் இருக்கிறது. என்ன வருதுங்க? துக்கம். ராஜா சமூகத்துல யாரு எப்படி இருக்க கூடாதுங்க? துக்கமா இருக்கக்கூடாது. அப்போ உலகத்தின் ராஜாவே அப்படி நினைக்கும் போது, நம்ம பரலோக ராஜாவுக்கு முன்னாடி நம்ம வரும்போது நம்ம என்ன இருக்கக்கூடாதுங்க? துக்க முகமா இருக்கக்கூடாது, துக்கத்தோடு இருக்கக்கூடாது. அது இப்படி துக்கத்தோடு இருந்தானா நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு இன்னும் அந்த விசுவாசம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, ஆனாலும் நான் உண்மை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி உங்க முகத்தை நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? ஏனென்றால் நம்ம துக்கம் முகம் துக்க முகமா இருக்கும்போது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சி. அது நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம்
15 நீதிமொழிகள் 15:13 வசனம் சொல்கிறது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். அப்படின்னா மனசு துக்கப்படும் போது நம்முடைய ஆவி என்ன ஆகுங்களாமா? முறிந்து போகும். அப்போ அநேகர் ஏன் தவறான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப துக்கத்துக்கு என்ன பண்ணிடுறாங்க, இடம் கொடுத்து இனி வாழ்க்கையே நமக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்லி தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஆனா ஆண்டுடைய சமூகத்துல வருகிற நாம் மன மகிழ்ச்சியாய் அவர் எனக்காக யாவை செய்து முடித்து விட்டார், அவர் எனக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் சந்தோஷத்தை கத்திரத்துல மன மகிழ்ச்சியா இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார், நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்கு துக்கம் இருக்கலாம், மனசுல வேதனை இருக்கலாம், ஆனா நீங்க எப்பவுமே துக்க முகத்தோடு கூட என்ன பண்ணக்கூடாதுங்க. அண்ணா அப்படிதான் ஜெபித்தா, வேதனை பெனினால் துக்கப்படுத்திக் கொண்டே இருந்தா, வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தா. அப்போ அவ அழுதுட்டே இருக்கிறா, சாப்பிட மாட்டா. ஆனா அவள் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்ததுக்கு அப்புறம் வெகு நேரம் ஜெபிக்கிறா. ஏலி கூட நினைக்கிறான், என்ன குடித்துட்டு வெறிச்சிட்டு வந்திருக்கியா? அப்ப அவ சொல்றா, அப்படிப்பட்ட பெண் இல்ல, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்றா. அப்ப ஏலி சொல்ல, நீ சமாதானத்தோட போ. அந்த வார்த்தையை கேட்டு அவள் தன் இருதயத்தின் வேதனைகள் எல்லாம் ஊற்றினதுக்கு அப்புறமா அவள் என்னவா இருக்கவில்லை என்று வசனம் சொல்கிறது, துக்க முகமா இருக்கவில்லை. அல்லேலூயா. அப்படின்னு அது எதை காட்டுகிறதுனா, விசுவாசத்தை காட்டுகிறது. எதை காட்டுதுங்க? விசுவாசம். எப்பவும் துக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கும் துக்கம் இல்லாம இல்ல, பிரச்சனை இல்லாம இல்ல. எல்லார் வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கைய போராட்டம் தான், துக்கம் கட்டாயம் வரும். ஆனா அதற்காக எப்பவுமே துக்க முகமா இருப்பது உலகத்தின் ராஜாவுக்கே பிடிக்காது. உலகத்தின் ராஜாவுக்கே. அப்ப அந்த ராஜா கேட்கிறாரு, என்ன நெகேமியா உன்னுடைய முகம் துக்கமா இருக்குதே, உனக்கு ஒன்னும் வியாதி ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நெகேமியா சொல்கிறார், என் ஜனங்கள் அங்கே நிந்தையை அனுபவிக்கிறார்கள், என் ஜனங்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் துக்க முகமா இராமல் இருப்பது எப்படி என்று சொல்லி ராஜா கேட்கிறார். அப்ப அந்த ராஜா கேட்கும் போது, அப்ப ராஜா கேட்கிறாரு, அதுக்கு நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்கு நான் என்ன செய்யணும்? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறார். அதுதான் ஆச்சரியம். ராஜாக்கு உடனே பதில் சொல்லி ஆகணுங்களா இல்லைங்களா? இப்ப ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும், நீ கேட்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்கும் போது உடனே என்ன பண்ணணுங்க? பதில் சொல்லணும். ஆனா அதுக்கு நடுவுல நெகேமியா யாரை பார்த்தார்? பாருங்க அந்த வசனத்தை 2:4. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அங்க பாக்குறோம், ராஜா கேட்கிறாரு, நீ கேட்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்கும் போது லேட்டா சொன்னா ராஜாக்கு கோபம் வருமா வராதுங்களா? ஒருத்தர் கேள்வி கேட்டு லேட்டா ரொம்ப நேரம் பதில் சொன்னார், பதிலுக்கு கோபம் வரும். ஆனா ராஜா கேட்கும் போது உடனே என்ன சொல்லி ஆகணுங்க? பதில் சொல்லணும். ஆனா அந்த 2 பேருக்கு நடுவுல, ராஜாவும் நெகேமியாவும் பேசிக்கொண்டிருக்கிற நடுவுல நெகேமியா என்ன செய்தார்? பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். எப்படி ஜெபம் பண்ணிருப்பாரு சொல்லுங்க? ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறாங்க, பேசிட்டே இருக்கும் போது பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு இடையில எப்படி அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டிருப்பாரு? பேசிக்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன, என்மேல் இரக்கமாயிரும், என்மேல. ஏன்னா அந்த வார்த்தை நிறைய தடவை வருது. தேவனே என்னை நினைத்தரணும், தேவனே என்னை, சிம்சோன் கேட்டா பாருங்களா, இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தரணும், அந்த ஒரு வார்த்தை. அப்ப அந்த ராஜா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு வார்த்தை, தேவனே என்னை நினைத்தரணும் அப்படின்னு ஜெபிச்சிருக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், ஆண்டவரே நான் ராஜா கிட்ட பேச போறேன், ராஜா கிட்ட நான் கேட்க போறேன், அந்த அவருக்கு இரக்கம் காட்டியறணும் என்று அவர் என்ன பண்ணிருக்கலாம் ஒரு செகண்ட். அப்படின்னா சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஜெபம் போதும்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் ஜெபம் போதும், சில நிமிடங்கள் ஜெபம் போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, அதுக்கு முன்பாகவே அவர் பல மாதங்கள், பல இரவுகள், பகலும் இரவும் அவர் விலைக்கிரயம் செய்துட்டு தான் ஒரு நிமிஷம் ஜெபத்துல ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த காரியத்தை செய்யறது இல்ல, பல மணி நேரம் ஜெபிக்கிறது இல்ல, இரவெல்லாம் ஜெபிக்கிறது இல்ல, ஆண்டவரே நம்ம தேடுறது இல்ல. நம்ம நினைக்கிற ஆண்டவரே எனக்கு கொடுங்கன்னு கேட்ட உடனே நமக்கு கொடுத்துடணும்னு நினைக்கிறோம்.
ஆனா அப்படி கொடுக்கல ராஜா. ராஜா என்ன பண்ணலைங்க, உடனே கொடுக்கல. அவர் அதற்காகவே பல முறை இரவுகள் ஜெபித்தார், பல உணவுகளை தவிர்த்தார், கண்ணீர் வடித்தார். என் தேசத்தின் ஜனம் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று அவர் ஜெபித்து 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 தான் ராஜா கிட்ட வரும்போது ஒரே வார்த்தை நடுவுல, பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன ஜெபித்திருப்பார், ஆண்டவரே என்னை நினைத்தரணும், இல்லாட்டி எனக்கு தயவு பாராட்டும். அவ்வளவுதான், 2 செகண்ட் அவ்வளவுதான். ராஜா கிட்ட சொல்லுகிறார், ராஜாவை பார்த்து கேட்கிறார், உமக்கு சித்தமானால் உமது அடியனுக்கு உமது தயவு கிடைத்ததானால் நான் என் பிதாக்களின் கல்லறைக்கும் பட்டணங்களை கட்டும்படி கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதாயா தேசத்துக்கு என்னை அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் லீவு வேணும். என்ன வேணுங்க, லீவு வேணும். என் பிதாக்களின் கல்லறை கட்டும்படியாக நான் போக இருக்கிறேன், எனக்கு அதுக்கு அவகாசம் கொடுங்க, நேரத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது கேட்டதை ராஜா கொடுத்தார். அல்லேலூயா. அது ஒரு குறிப்பிட்ட நாள் இல்லைங்க, நீ எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கோ, எவ்வளவு நாள்னாலும் எடுத்துக்கோ, இவ்வளவு நாள்னு சொல்லவே இல்லை. நீ போயிட்டு 1 மாசத்துல வா, 2 மாசத்துல வான்னு சொல்லவே இல்லை. நீ போயிட்டு நீ வேலையை முடித்துட்டு வா என்று சொல்லி, எவ்வளோ அதை நான் கீழே போட்டிருக்கிறது, இவ்வளவு காலம் செல்லும் என்று சொன்ன போது ராஜா அவனுக்கு அனுப்ப சித்தமானார். அது மட்டும் இல்ல, அவர் என்னென்னலாம் கொடுத்தார் என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் போகிறதுக்கு வழியில போவதற்கு சிபாரிசு கடிதங்களை கொடுத்து அனுப்பினார். வழியில யாரும் அவரை என்ன பண்ணிடக்கூடாது, நெகேமியாவை கேள்வி கேட்டு விடக்கூடாது, மற்ற ராஜாக்கள் மற்ற ஊர்களை கடந்து போகணும். அப்ப அது மட்டுமல்ல, அந்த அலங்கத்தை கட்டுவதற்குரிய பொருட்கள், மரங்கள் இதெல்லாம் கொடுக்கும்படி சிபாரிசு கடிதங்களை ராஜாவே எழுதி கொடுத்தார். அது மட்டுமல்ல, அதுக்கு கீழே நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ராணுவ சேர்வைக்காரர்கள் அப்படின்னா ராணுவ வீரர்களையும் ராஜா நெகேமியாவுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அப்படின்னா நீங்க கேட்கறது, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கேட்கறதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா, நீங்கள் விலை கிரயம் பண்ணி என்ன பண்ணணுங்க, ஜெபிக்கணும். அந்த 1 நிமிடம் 1 செகண்ட் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கணும்னு சொன்னா, பல மணி நேரங்கள் தெய்வ சமூகத்துல உட்கார்ந்து என்ன பண்ணணுங்க, காத்திருக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும், உண்மைதான் நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்றவர்களை சார்ந்து கொள்ளுகிறோம், இன்னைக்கு அநேகர் போன் பண்ணி சொல்லிடுவாங்க, எனக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரருக்கு போன் பண்ணி சொல்லிடுவாங்க, எனக்காக உபவாசம் இருந்து என்ன பண்ணுங்க, ஹிந்தில சொல்லுவாங்க நல்லா, என்ன பண்ணுங்க, அச்சித்தர உபவாஸ் கர்க்கே பிரார்த்தனா கர், என்ன சொல்லுவாங்க நல்லா. அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உபவாசம் பாஸ்டர் இருந்தாங்கன்னா, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை முன்னாடி என்ன பண்ண முடியாதுங்க, ஆமா நிக்க முடியாது. அப்போ உங்களுடைய அந்த வேதனை பாஸ்டர் ஜெபிப்பாங்க, அது வேற. ஆனா நாம் பாரம் எடுத்து ஜெபிக்காம இல்லாமல் போகும்போது நமக்கு பதில் வராது. இன்னைக்கு அநேகர் இந்த பாரம், அதாவது என்ன மெயினா நம்ம என்ன பார்க்கணும்னா, சபையை குறித்த பாரம் நமக்குள்ள இருக்கணும். என்ன வேற பாரம் இருக்கணுங்க, சபையை குறித்த பாரம். இன்னைக்கு அநேகருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வேலையை குறித்து கவலைப்படுறோம், என்ன சாப்பிடுவோம்னு கவலைப்படுறோம், என்ன நம்ம உடுத்துவான்னு கவலைப்படுறோம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்வோம்னு கவலைப்படுகிறோம். ஆனா அதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். நீங்க சபைக்காக நீங்க கவலைப்பட்டு சபைக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது இது அத்தனையும் ஆண்டவர் உங்களுக்காக என்ன பண்ணுவாருங்க, செய்யறதுக்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நம்மிடத்துல என்ன கேட்கிறார் அப்படின்னா, எனக்காக என்னுடைய சபை, என் ஜனங்கள் நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் ஜனங்கள் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க ஒருவன் இல்லையே, ஒருவனை தேடுகிறேன் ஒருவனையும் காணேன் என்றுதான் ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அப்ப நம்மளுடைய பாரம் என்ன, நம்ம ஆண்டவருடைய பாரம் நமக்குள்ள வரலைன்னு சொன்னா வேற பாரம் தான் நமக்குள்ள வரும். என்ன பாரம் வரணும்னா, இந்த மாதிரி நம்முடைய இருதயம் வசனம் சொல்லுகிறது, லூக்கா 21ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறது, 34வது வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும். அப்போ ஆண்டவருடைய சபை குறித்த பாரம் நமக்குள்ள வரலைன்னு சொன்னா எந்த பாரம் தான் வருங்க, உலக பாரம் தான் வரும். இந்த லௌகீக பாரம், இந்த உலகம் என்ன பண்ணுவோம், என்ன உடுத்துவோம், என்ன செய்வோம், அப்படிதான் கவலைப்பட்டோம்னால் அந்த சபையை குறித்த பாரம் நமக்குள்ள வரலைன்னா எந்த கவலை நம்மளை அழுத்துங்க,
ஆமா, உலக கவலைகள், லௌகீக கவலம், லௌகீக துக்கம் மரணத்தை உருவாக்குகிறது, மரணத்தை வருவிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்திலேயே நம்ம என்ன சாப்பிடுவோம், என்ன செய்வோம், அதை செய்வோம், அப்படியே நம்ம இருந்தோமானால் சபையை குறித்து கவலைப்படுகிறவர்களே ஆண்டவர் தேடுகிறார். யாரை தேடுகிறார்? இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த சபை பாஸ்டருக்குரியது. சபை யாருக்குரியது? பாஸ்டர் பார்த்துக்கிறாங்க. சபை வளர்ந்தா எனக்கு என்ன, சபை வளராவிட்டால் எனக்கு என்ன அப்படி நம்ம நினைக்கிறோம். அது ரொம்ப தவறு. அது ரொம்ப ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, என் ஆலயம் எப்படி இருக்கணுங்க? ஆலயம் கட்டப்பட வேண்டிய ஆலயம் பாழாய் இருக்கும்போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட வீடுகளிலே குடியிருக்கும்படியான காலம் இதுவோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நீங்க போய் மலையில போங்க, மரங்களை வெட்டி கொண்டு வாங்க, என் ஆலயத்தை கட்டுங்க, நான் அதில் பிரியமா இருப்பேன் என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவருடைய வாஞ்சை என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் சபையை குறித்ததான பாரம் அழுத்தணும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அப்படி பாரம் இல்லை அப்படின்னா எந்த பாரம் வரும் அப்படின்னா லௌகீக பாரம். லௌகீக பாரம் என்று சொன்னா இந்த உலகத்திற்குரிய பாரம், இந்த உலகத்தினுடைய ஆசை காரியங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள், என்ன சாப்பிடுவேன், என்ன கொடுத்தோம், இந்த பாரம் தான் உங்களை என்ன பண்ணுங்க அழுத்தம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பாரத்தை நம்ம சுமத்தோம். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்துற ஒரு வசனம் இருக்கு, வேறொரு பாரத்தை நான் உங்கள் மேல் சுமத்த மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு சபைக்கு சொல்லுகிறார், நீ என்னுடைய பாரத்தை நீ சுமந்து கொண்டால் நான் வேறொரு பாரத்தை நான் உங்கள் மேல சுமத்த மாட்டேன், என்னுடைய பாரம் லகுவாய் இருக்கிறது. அப்ப சபைக்காக நம்ம கவலைப்பட வேண்டும், சபைக்காக ஜெபிக்க வேண்டும், சபையில புதிய ஆத்மாக்கள் வருவதற்கு பிரயாசம் எடுக்க வேண்டும், சபை கட்டப்பட வேண்டும், எங்கள் சபையில ஆயிரங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். சிலர் சொல்லி ஜெபிப்பாங்க, பாஸ்டருடைய தரிசனத்திற்காக நன்றி நிறைவேறட்டும். ஆனா அந்த பாஸ்டருடைய தரிசனம் எப்போ உங்களுடைய தரிசனமா மாறும்? அப்ப சொல்லணும், ஆண்டவரே எங்கள் சபையில 1000 பேரை கொண்டு வாங்க, எங்கள் கண்களினாலே நாங்கள் 1000 பேரை பார்க்கணும் என்று நீங்க எப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திப்பார். அல்லேலூயா. ராஜா கிட்ட போய் நெகேமியா நின்ன உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டனே, அப்ப பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரு. ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் ஜெபந்தான். அவர் கேட்டது எல்லாமே லீவு கொடுக்கிறார், சிபாரிசு கடிதம் கொடுக்கிறார், மரங்கள் என்னென்ன வேணுமோ ஆட்களை, வேலையாட்களை கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல ராணுவ சேவைக்காரரை கொடுக்கிறார். இப்ப எங்க போய் சேர்ந்துட்டாங்க? எருசலேம் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ அந்த அதிகாரத்திற்கு வருவோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல முடியுது. அதோட கூட 10வது வசனம், இதை ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரன் கேட்ட பொழுது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமா இருந்தது. அப்ப யாருக்கு அது விசனமா இருக்குது? சில எதிரிகள் அங்க இருந்தாங்க. யாரு அப்படின்னா சன்பல்லாத், தொபியா அப்படிங்கிறவங்க, சில என்ன சொல்ற கவர்னரா அந்த ஆளுகை செய்கிறவர்கள். 11வது வசனம், நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு, இதுவும் ஒரு காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை காட்டுகிறது. அப்ப 4 மாதமாய் ஜெபிக்கிறார், ஒரு செகண்ட்லயே ஜெபிக்கிறார். போன உடனே வேலையை அவர் ஆரம்பிக்கல. போன உடனே என்ன பண்ணலைங்க? வேலையை ஆரம்பிக்கல. அவர் 3 நாள் இருந்த பின்பு அப்படின்னா 3 நாள் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்தார். ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறார், காத்திருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் என்றால், சில மனுஷர்களை கூட்டிக் கொண்டு ராத்திரி போறாரு, போய் பார்க்க போகிறார். அப்புறம் ஒரு சில இடங்களுக்கு போகும்போது அவர் கூட அந்த கொஞ்சம் பேர் கூட இல்ல, அவர் போன மிருகம் தான் இருந்தது. அவரும் அந்த மிருகத்துல பிரயாணம் பண்ணி போய் அந்த சூழ்நிலைகளை போய் பார்வையிடுகிறார். அப்போ இந்த காரியம் எல்லாம் அவர் செய்வதற்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஜெபம். சொல்லுங்க, ஜெபம். ஜெபம் தான் நம்மளை ஞானமாய் நடத்துவதற்கு, ஞானமாய் நடந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. என்னன்னா ஜெபம். இன்னைக்கு யாரையோடையோ ஜெபத்தை நம்புகிறோமோ இல்லையே, நாம் ஜெபிக்காத பட்சத்திலே ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுக்க மாட்டார். அப்ப நாம் ஜெபிக்கும் போதுதான் இந்த நெகேமியாக்குள்ள ஒரு ஞானம் வருகிறது. ஒரு என்ன சொல்ல, ஒரு பிரேயர் வாக்குன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி ஒரு விசிட் பண்றாரு. அப்போ அவருக்குள்ள அந்த பாரத்தை அவர் ஒரு வசனம் இருக்குது அந்த இடத்துல, மிருகமே அல்லாமல் என் கூட இருந்ததில்லை. அந்த வசனத்தை பார்க்கும்போது 16வது வசனம், நான் போனதும்
நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காக வேலை செய்கிற மற்றவர்களுக்காகவும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. அதாவது அவர் தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை வைத்துக் கொண்டு எப்படி ஆகிலும் இந்த அலங்கம் கட்டி முடித்து தீர வேண்டும், இது எப்படி செய்யலாம், இது எந்த விதத்துல செய்யலாம், இது யாரை கொண்டு செய்யலாம் என்பதை அவர் என்ன பண்ணி கொண்டிருந்தாருங்க, திட்டம், யோசனை, இதெல்லாம் ஜெபத்தின் மூலமாகத்தான் வருகிறது. அப்ப ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க ஜெபத்துல இருந்தாதான் ஆண்டவர் ஞானமாய் பேசக்கூடிய அந்த ஞானத்தை தருவார், திட்டங்களை தருவார். இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி வெளியே வர முடியுங்கிற ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு காட்டுவார். எஸ்தருடைய ஜெபத்தை பாத்தீங்கன்னா, எஸ்தர் 3 நாள் உபவாசம் வந்து ஜெபிக்கிறா. நான் செத்தாலும் சாகிறேன் என்று ராஜா கிட்ட போறா. அப்ப ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்கறதெல்லாம் நான் உனக்கு தருகிறேன். அப்போ அந்த எஸ்தர் ராஜாத்தி போன உடனே இருதயத்தின் பாரத்தை அப்படியே ராஜா கிட்ட சொல்லி, ராஜாவை இந்த ஆமான் தான் யூதா ஜனங்களை கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி படன்னு என்ன பண்ணலைங்க, வளரி தள்ளல, சொல்லல. ராஜா கிட்ட போய் அழுகல, இப்படி எல்லாம் தேச ஜனங்கள் அழிவை நான் எப்படி பார்ப்பேன், இந்த துஷ்ட ஆமான் தான் என்று சொல்லி அவர் எடுத்த எடுப்புல இந்த எஸ்தர் செய்யல. அவர் சொல்றா, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க, அப்ப அந்த விருந்துல நீங்களும் வரணும், ஆமானும் வரணும் அப்படிங்கிற. சரி, அப்ப கேக்குறாரு, என்னமா வேணும் உனக்கு, தேசத்துல பாதி கேட்டாலும் உனக்கு தரேன். அப்போ அவ சொல்றா, இல்ல இன்னொரு நாள் எனக்கு நேரம் கொடுங்க, இன்னொரு விருந்தை நான் உங்களுக்காக என்ன பண்ணுகிறேன், ஆயத்தம் பண்ணுகிறேன், அதுல நீங்களும் உங்க ஆமானும் வரணும். அப்ப பாருங்க, இந்த ஞானத்தை கொடுப்பது எது அப்படின்னா ஜெபம் தான். ஞானத்தை கொடுக்கிறது எதுங்க, ஜெபம். அப்ப ஞானம் வேணும்னா என்ன பண்ணணுங்க, ஜெபிக்கணும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன், நான் அவர்களுக்கு சம்பூர்ணமாய் அப்படின்னா நிறைவாய் கொடுப்பேன் என்று ஆண்டவருடைய வாக்கு தத்தம். நீங்க சொல்லி சொல்லி ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, பேசக்கூடிய ஞானத்தை கொடுங்க, இது எப்படி நான் செய்யணும், இது திட்டங்களை கொடுங்க அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. திட்டங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்ன தெரியுங்களா, நெகேமியாவின் மேல கர்த்தருடைய கரம் இருந்துதான். என்ன கரங்க, கர்த்தருடைய நன்மை செய்கிற கரம். அந்த கரம் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை குறிக்கிறது. அப்ப ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சுய பலத்தினால உங்களால சாதிக்க முடியாது. உங்களுடைய சுய பலத்தினாலேயோ பண பலத்தினாலேயோ இல்ல உங்களுடைய ஏதாவது திறமைகளினாலேயோ நான் இந்த பிரச்சனையை முடிச்சிருவேன்னு நீங்க நினைக்கவே முடியாது. அது நடக்கவும் நடக்காது. ஆண்டவர் சொல்றார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே ஆகும். அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா 2:8 கீழ்ப்பகுதியில் 2வது பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்போ உங்கள் மேல யாருடைய கரம் இருக்கணுங்க, தேவனுடைய கரம். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ள ரொம்ப ஒரு வாஞ்ச, ஏன் நம்ம மக்கள் இன்னும் அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்துல நிறைவது இல்லை, எனக்குள்ள கேள்வி இருந்துட்டே இருக்குது. தனியா வச்சு நடத்தணுமா, இல்ல அவர்களுக்கு எப்படி நடத்தணும், ஏன் வெட்கப்படுறாங்களா, ஏன் என்ன காரணம் தெரியலையே, யாருமே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்சி சபையை போல ஒரு சிஎஸ்சி சபை போல வந்துட்டு அமைதியா போறாங்களே, ஏன் அவர்கள் ஆவியிலே நிறைவதில்லை என்று எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஏன் அவங்களுக்கு தெரியலையா, இல்ல புரியலையா, இல்ல பெற்றுக்கொள்ளலையா, இல்ல அந்த உணர்வு இல்லையா, இல்ல ஏன் என்ன காரணம்? இங்க ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். 1 பேதுரு 4:14 சொல்லுது, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஆவியானவர், நீங்க தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி. நீங்களும் தேவ ஆவியும் இணைந்து நீங்க செயல்படும் போதுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்களும் ஆவியானவரை எப்படி பண்ணணுங்க, இணைந்து செயல்பட்டாதான் வெற்றி. முதலாவது நீங்கள் கட்டப்பட வேண்டும் முதல்ல.
அதனாலதான் நெகேமியா போய் கேட்கறதெல்லாம் ராஜா கொடுத்தார். இதுக்கு காரணம் என்னன்னா தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியாவின் மேல இருந்தது. அல்லேலூயா. அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனைக்கு நீங்க 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசி பாருங்க, பிரச்சனை மாறும். பிரச்சனை என்ன பண்ணுங்க, மாறும். அதுல ஜெயத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க அந்நிய பாஷை மட்டும் நீங்க பேசி ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு நீங்க உங்க பிரச்சனையை நீங்க ஜெபிக்க வேண்டாம். உங்களுடைய பிரச்சனையை நீங்க சொல்லவே வேண்டாம். நீங்க அதை மனதில் நினைச்சிட்டு நீங்க அந்நிய பாஷையில மட்டும் நீங்க பேசிட்டு நீங்க ஜெபம் பண்ணி எந்திரிச்சு போங்க. உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் தலைகீழாய் மாற்றுவார். இது ஒரு ரகசியம். இது என்னதுங்க, ரகசியம். உங்க பிரச்சனைகள் ஆண்டவர் சொல்ற பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆவியானவர் கிரியை செய்வார். ஆவியானவர் உங்கள் சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி பிடிப்பார். அப்படின்னா சத்துருக்கு விரோதமாக அவர் யுத்தம் செய்வார், அவர் பேசுவார். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீங்க முழங்கால் படியிட்டாலே போதும். ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளை நீங்க பேச ஆரம்பித்தாலே ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. எஸ்ஏகே பிரான்சிஸ் அவர் சொல்லுவார், பல்ல விளக்கிட்டு எச்சை துப்பருக்குள்ள அந்நிய பாஷை பேசுவாராம். பல்ல விளக்கிட்டு எச்சை துப்பருக்கு அந்த நேரத்திலேயே என்ன பண்ணுவாராமா, அப்படி நம்ம அது ஒரு ஜெயத்தின் பாஷை. அது எதுங்க, வெற்றியின் பாஷை. அந்நிய பாஷைங்கிறது என்னதுங்க, வெற்றியின் பாஷை. உங்களுக்கு என்னமே தெரியாது, அந்நிய பாஷை பேசுங்க. நீங்க யார் என்ன நினைச்சாலும் அவங்க என்னை பார்த்து ஏதாவது நினைப்பாங்க அப்படியெல்லாம் நீங்க வெட்கப்படவே கூடாது. நீங்களும் ஆவியானவர், நீங்களும் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசிட்டே இருக்கலாமே, சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள இருக்கிறாரு ஒருத்தர், உங்க கூடயே இருக்கிறாரு. அவர் கூட நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கலாங்க, பேசிட்டே இருக்கலாமே. அப்போ ஆவியானவரோடு கூட நீங்கள் நிரம்ப 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 ஆவியானவர் உங்களுக்காக காரியங்களை கை கூடி வர பண்ணுவார். அதான் நெகேமியா 2:20 வாசிக்கிறோம். பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை சொல்லுங்க கை கூடி வர பண்ணுவார். அப்ப யாருடைய பலத்தினாலே இது நடக்கிறது? ஒருவேளை இது மனிதர்கள் நின்றாங்க, எல்லாரும் சேர்ந்து கட்டுனாங்க. ஆனா அவர்கள் மேல், நெகேமியாவின் மேல் யார் இருந்தார் அப்படின்னா தேவனுடைய தயவுள்ள கரம் அவங்க மேல இருந்தது. அந்த கரம் என்பது பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. ஹிந்தியில பரமேஸ்வர்க்கு யெகோவாக்கி சக்தின்னு எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்ல தயவுள்ள கரம். அந்த கரம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய சக்தி, யெகோவாக்கி சக்தி, தேவ வல்லமை யெகோவா மேல, நெகேமியாவின் மேல இருந்தது. அல்லேலூயா. அதனால ராஜா கிட்ட போனோன்னா ராஜா அப்படியே உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் டிக் பண்ணி நீ போயிட்டு வா, எப்ப வேண்டாலும் போயிட்டு நீ வரலாம் அனுப்பினாரு. அப்ப தேவனுடைய கரம் நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் என்ன பண்ணணுங்க, நிரம்பணும். நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும். கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்காக இன்னைக்கு அப்படி செஞ்சு பாருங்க. நான் வேணா உங்களுக்கு சவால் பண்றேன். உங்க ஒரு பிரச்சனை இருக்கா, 1/2 மணி நேரம் போதும். ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசி உங்க பிரச்சனை உங்க வார்த்தையில நீங்க சொல்ல வேண்டாம். 1/2 மணி நேரம் நீங்க அந்நிய பாஷையை மட்டும் பேசி நீங்க எந்திரிச்சு நீங்க வெளியே வாங்க. உங்க பிரச்சனையில ஆண்டவர் தலையிட்டு செய்வாரா இல்லையா என்பதை நீங்க அடுத்த வாரத்துல நீங்க சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு சவாலா சொல்லுகிறேன். அநேக நேரங்களிலே ஜெயித்து நாங்க அநேக நேரங்களில் அப்படி பிரச்சனைகள் வரும்போது அந்நிய பாஷைகளை என்ன பண்றோம், பேசும்போது கர்த்தர் கட்டாய் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிறார். நீங்க செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, இப்ப நெகேமியா எங்க வந்துட்டாருங்க, வந்தாரு, சுற்றி பார்க்கிறாரு. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போய் அவங்க இருக்கிற அவங்க தலைவர்களையும் சில முக்கியமானவர்களையும் கூப்பிட்டு பேசுகிறார். என்ன பேசுறாரு? 17ஆம் வசனம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையை பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாக இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள். இங்க நம்ம பார்க்கும்போது நான் செய்வேன்னு சொல்லல, என்னன்னு சொல்றாருங்க, நான் கட்டுறேன்னு சொல்லல, நாம் எப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அங்க
பன்மை வார்த்தையை யூஸ் பண்ணுகிறார். நாம கட்டுவோம், நம்ம நிந்தை மாறணும், நாம கட்டுவோம் அப்படிங்கும்போது எல்லாரும் சொல்றாங்க எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவருடைய கையை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த தேவ ராஜ்யம் என்பது ஒரு மனிதனால் செய்யப்படக்கூடிய காரியம் அல்ல. இது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கூட்டு ஊழியம். என்ன ஊழியங்க? கூட்டு ஊழியம், இல்லாட்டி இணைந்து செய்யக்கூடிய ஒரு ஊழியம். அப்ப நான் தனி மனிதன், என்னுடைய சித்தம் எனக்கு சபையில நடக்கணும் அப்படி அல்ல, இணைக்கப்பட்டவர்களாய் ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம அதனால்தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது எழுந்து கட்டுவோம் வாருங்கள். இப்ப ஒரு சரீரத்துல ஒரு அவயவம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு சுண்டு வரல் மட்டும் தனியா இருக்குதுன்னா அதுக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க? என்ன நடக்குங்க? அது ஏதாவது நாய் கடிச்சிட்டு தின்னுட்டு போயிடும். அப்ப அதுக்கு என்ன இல்ல? பாதுகாப்பு இல்லை. நான் தனியா எனக்காக நான் தனியா எல்லாம் பண்ணிக்குவேங்கிறது அது சாத்தானுடைய ஒரு சூழ்ச்சி. அப்ப ஆண்டவர் சபையை ஒரு சரீரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். எல்லாரும் இணைக்கு இதுல யாருமே இது தேவையில்லை என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாரும் இணைக்கப்பட்டு செய்ய வேண்டிய ஊழியம். அல்லேலூயா. மிக முக்கியமாய் ஜெபத்திலே நீங்கள் சபைக்காக விலைக்கிரயம் செய்ய வேண்டும். அது தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார். சபை ஏன் வளரல, சபை ஏன் இன்னும் பெருகல, ஏன் நம்ம இன்னும் ஆயிரங்களை 100 பார்க்க முடியல, ஏன் சபையிலனா அந்த அளவுக்கு ஜெபம் எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு வரல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஜெபிக்கிற அந்த அது வரல, ஒற்றுமை வரல, ஒரு மனம். இங்க எல்லாரும் சொல்றாங்க நம்ம இணைந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. நெகேமியாவின் கையை திடப்படுத்தினார்கள். அப்போ ஒரு சபைக்காக நீங்க தனியா, இதுவும் ஒரு சவாலா நான் சொல்றேன், ஒரு நாள் சபைக்காக 1 மணி நேரம் நீங்க ஜெபித்து பாருங்க, உங்க குடும்ப பிரச்சனையை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த குடும்ப பிரச்சனையை ஆண்டவர் மாற்றுவார். ஒரு நாள் ஒருவேளை சபைக்கு நீங்க வர முடியாமல் இருக்கலாம், வீட்டில இருந்து நான் 1 மணி நேரம் சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். சபையின் பாரம் என்னுடைய பாரம், சபையின் தரிசனம் என்னுடைய தரிசனம். என் சபை வளரணும், என் சபை பெருகணும், என் சபையில பரிசுத்தம் வரணும், என் சபையில ஜனங்கள் வரணும், புதிய ஜனங்கள் வரணும், தமிழ் குடும்பங்கள் வரணும். இன்னும் அநேகர் வராம இருக்காங்களே, அதற்காக நான் ஜெபிக்கிறேன். நம்ம போய் வெளியே செய்யாவிட்டாலும் நான் முழங்கால் படியிடுகிறேன், ஜெபிக்கிறேன். நீங்க வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்க பிரச்சனை எல்லாம் தானா மறையும், உங்க தேவைகள் எல்லாம் தானா சந்திக்கப்படும். அல்லேலூயா. நீங்க அதை செய்து பாருங்க. ஏன்னா ஜெபம் என்பது ஒரே மாதிரி இல்ல, பல விதத்துல ஜெபிக்கிறார். 4 மாதமாய் அழுது ஜெபிக்கிறார், 1 நிமிடத்துல 1 செகண்ட்ல ஜெபிக்கிறார், 3 நாள் காத்திருந்து ஜெபிக்கிறார். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்டும் போதே எல்லாரும் வந்துட்டாங்க. கட்டும் போதே எதிரிகள் எல்லாம் இப்ப எதிரிகள் இருக்கிறாங்க, தடை பண்றாங்க. அப்ப ஒரு கையில கட்டுறதுக்குரிய அந்த பொருட்கள் சுத்தியல ஏதோ கட்டுறதுக்கு வச்சுட்டு ஒரு கையில பட்டயத்தை வைத்துக் கொண்டு கட்டினார்களாம். ஒரு கையில கட்டுறாங்க, ஒரு கையில என்ன இருந்ததுங்க? பட்டயம். இது ஒரு விதமான ஜெபம். அப்புறம் அந்த கட்டும்போது சாமக்காரர்களை நிறுத்தினார்கள். அப்படின்னா டர்னா ஜெபிக்கிறவங்க, காலையில் ஒரு குரூப் ஜெயிப்பாங்க, இரவுல ஒரு குரூப் ஜெயிப்பாங்க, இந்த நேரத்துல ஒரு குரூப் ஜெபிப்பாங்க. இப்படி குழுவாய் ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை நெகேமியா நிறுத்தினார் என்று அடுத்த அதிகாரத்துல போடப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா பல விதங்களிலே நம்ம ஜெபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது, ஜெபத்திலே நீங்கள் பங்கெடுக்கும் போது, உங்களுடைய பாரத்தை நீங்கள் சபைக்காக ஜெபத்துக்காக நீங்கள் ஒதுக்கும் போது உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்படி நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இப்ப என்ன நடக்குது? திடப்படுத்தினார்கள். 19வது வசனத்துல, ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்ட போது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். இப்ப கட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிளான் எல்லாம் முடிஞ்சது. கட்ட ஆரம்பிச்சோன்னா யார் வந்தா? எதிரி. எப்பவுமே எதிரி எடுத்துட்டே தான் இருப்பாங்க. எதிரி எப்பவுமே எதிரி இருப்பாங்க.
ஆனா அவர்கள் மேற்கொள்ள முடியாது. இதன் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது, ஆனா மேற்கொள்ளுவார்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்னங்க? மேற்கொள்ளுவாங்க, ஆனா அவங்க மேற்கொள்ள முடியாது என்பது தேவனுடைய வாக்கு தத்தம். அப்ப இங்க பாக்குறோம் 3 பேர் அவர் பெரிய அதிகாரத்துல இருக்கிறவர்கள், சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம். இந்த சன்பல்லாத்து, தொபியா, அந்த ஓரோனியன்ங்கிறதும் மோவாப் சம்பந்தப்பட்டவர்கள். அம்மோனியன், மோவாப் அம்மோனியர்கள் யார் அப்படின்னா லோத்துவின் மூலமாய் அவங்களுடைய மகள்கள் மூலமாய் பெற்றெடுக்கப்பட்ட தேவனால் அருவருக்கப்பட்ட ஒரு சந்ததி தான் இந்த சன்பல்லாத்து, தொபியா என்பவர்கள். அப்புறம் இந்த கேஷேம் என்பது யார் அப்படின்னா அவங்க அரேபியர்கள், அரேபியன் எழுதப்பட்டிருக்கிறது, அரேபியனான கேஷேம். இவன் யார் அப்படின்னா ஆபிரகாம் அந்த ஆகாரை கட்டினா பாத்தீங்கன்னா இஸ்மவேல், அந்த இஸ்மவேல்ல வர்ற சந்ததி தான் இந்த கேஷேம் என்பவர்கள். அப்ப இவர்கள் என்ன பண்றாங்க, அவர்கள் இப்படி செய்ய வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை நிந்திக்கிறார்கள். என்ன பண்றாங்க? நிந்தித்து பரியாசம் பண்ணி அவர்களுக்கு சொல்றாங்க, நீங்க ராஜாவுக்கு விரோதமாய் நீங்க கலகம் பண்ணுகிறீர்கள். ஆனா அவங்க அப்படி செய்யவே இல்லை. அவர்கள் மேல பொய்யான குற்றச்சாட்டை அவர்கள் என்ன பண்றாங்க, சாட்டி நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, விரோதமாய் எழும்புகிறார்கள். இப்ப சத்துருக்கள் விரோதமா வருவாங்க, எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு போராட்டமும் உண்டு. அல்லேலூயா. ஆனா நம்ம மனிதர்களோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, போராடக்கூடாது. அவர்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிற அந்தகார ஆவிகள். அப்படி அந்த பார்க்கும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் உங்களுக்கு என்ன உண்டுங்க. அப்ப சத்துரு வரும்போது தனியாவா வர்றான், சத்துரு வரும்போது எப்படி வர்றாங்க, அவன் சேனையோடு வர்றான். ஆனா நம்ம போராடும் போது தனியா போய் நிக்கிற. அப்படி இல்லை, இணைந்து சபையாய் ஐக்கியப்பட்டு ஒரு கூட்டம், ஒரு ஜெபம் சொன்னாலே நீங்க என்ன பண்ணிடணுங்க, ஆமா எப்படி வரணுங்க, ஓடி வரணும். ஒரு ஜெபம் எப்ப வைப்பாங்க, இது முடிஞ்சிருச்சு நீ அடுத்தது வேற எப்படி, வேற எந்த மாதிரி வைப்பார்கள், வேற மாடல் என்ன மாதிரி வேற புதுசா பிளான் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒத்துழைப்போம், ஜெபிப்போம், சபைக்காய் ஓடுவோம். அப்படி நீங்க ஒத்துழைத்து வரும்போது சபையை தேவன் கட்டுவார். எப்பவுமே இந்த 2 நாட்கள்ல நம்ம பிரேயர் வைப்போம். ஆனா சில இந்த மீட்டிங்ஸ் சில காரணங்களால வைக்க முடியல. அட்லீஸ்ட் 10 நாளாவது வைக்கலாமே அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணுங்க, 10 நாள் ஓடி எப்படியாவது கலந்து கொள்ளணுமே, என்னுடைய பங்கை நான் காண்பிக்க வேண்டுமே, என்னுடைய உத்தரவாதம், இதற்காக நானும் பங்குள்ளவன். இது தனி மனிதன் ஆட்சி கிடையாதுங்க. இன்னைக்கு நாங்க அநேக இடத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன நமக்கு என்ன அப்படி நம்ம இருக்கிறோம். அப்படி அல்ல, இது இணைந்து செய்யக்கூடிய தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. அல்லேலூயா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள். நீங்க எழுந்து கட்ட, நீங்க ஒத்துழைப்பு கொடுக்க நீங்க வர ஆரம்பித்து விட்டீர்களோ, கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுவார், காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், செய்வார் உங்களுக்காக. அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன வரும், இப்படி வரும்போது ஜெபிக்க வரும்போது உங்களுக்கு என்ன வரும்னா நிந்தை வரும், உங்களை பரியாசம் பண்ணுவார்கள், உங்கள் மேல வீணா ஒண்ணுமே இல்லை குற்றம் சாட்டுவார்கள். ஆனாலும் நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணிக்கொள்ளணும், தெய்வ சமூகத்துல கொண்டு போய் இறக்கி வைத்து விட்டு நீங்க உங்க வேலை என்ன, ஆண்டவர் உங்களுக்காக என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாரோ நான் அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. அப்படி நீங்க வரும்போது ஆண்டவர் இந்த பலனை, பிரதிபலனை உங்க வாழ்க்கையில தருகிறவரா இருக்கிறார். நீங்க 3ஆம் அதிகாரத்தை நீங்க போய் படித்து பாருங்க, எண்ணிட்டு வாங்க. 52 முறை பழுது பார்த்து கட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழுது பார்த்து எத்தனை நாள்ல முடிச்சாங்க, 52 நாள்ல முடிச்சுட்டாங்க. அப்ப எல்லாரும் இணைக்கப்பட்டு பழுது பார்த்து கட்டினார்களே, எல்லாரும் கட்டி முடிக்கும் போது, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்யும் போது அந்த அளவு ஈஸியா கட்டி முடிக்கப்பட்டுருச்சு. ஆனா அதே ஒரே மனிதன் கட்ட ஆரம்பிச்சு அவர் பாட்டுக்கு கட்டி சுத்தி கட்டி வந்தா எப்ப முடிப்பாருங்க, அவரும் முடிஞ்சிருவாரு, அவரும் கட்டி முடிஞ்சிருவாரு. ஆனா எல்லாரும் இணைக்கப்பட்டு அந்த அலங்கம் அவங்க அந்த ஏரியா, அந்த இடத்துல குரூப்பா, குடும்பமா, சபையா அப்படி இணைந்து ஜெபிக்க அது ஒரு பெரிய எருசலேம் நகரத்தினுடைய அலங்கம்
கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. இப்போ ஒரு மனம் சபையில ரொம்ப முக்கியம். என்ன முக்கியங்க சபையில? சகோதரி ஒரு ப்ரேயர் பாயிண்ட் சொன்னாங்க. நான் ப்ரேயர் முடிச்சிட்டேன், டைம் ஆயிடுச்சு. இல்ல ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்போ சபைக்கு ஒரு மனம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க அந்த சின்ன கேப் கிடைக்குதோ அதுலதான் யார் கிரியை செய்வாங்க? பிசாசு உள்ள நுழைகிறதுக்கு அந்த ஒரு சின்ன இது போதும், ஒரு சின்ன பிரிவினை போதும், ஒரு சின்ன கேப் போதும், பிசாசு கிரியை செய்யும். அப்போ எந்த சபை, எந்த குடும்பம் ஒருமனப்படுகிறோமோ, ஜெபத்துல ஒருமனப்படுகிறோமோ, காரியத்துல ஒருமனப்படுகிறோமோ, அந்த காரியம் வெற்றியாய் முடியும். தனி மனிதனாய் செய்கிற எந்த காரியம் வெற்றியாய் முடியாது. சிம்சோன் நினைச்சான் அவன் பெரிய பலசாலி, அவன் நினைச்சா பெரிய இரும்பு கதவை தூக்கிட்டு போயிடுவான். நினைச்சா முன்னோரு நரிய பிடிச்சி வாளோட வாழை கட்டி ஒரு வெள்ளாண்மையே எரிய விட்டான். அவன் நினைச்சா பெரிய ஒரு பராக்கிரமசாலி. ஆனா கடைசியில் அவன் எங்க போய் விழுந்தாங்க? பாவத்துல விழுந்தான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு அப்ப ரெண்டு பேர் இருந்தா ஒருத்தர் விழும்போது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? இதுதான் தேவனுடைய திட்டமே. அல்லேலூயா. அப்ப ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கணுங்க? ஒரு மனம் இருக்கணும். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மனம், ஒரு சபைக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். அப்ப இந்த ஒரு மனதை கெடுப்பதற்கு, பிசாசு உள்ள வருவதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? இடம் கொடுக்க கூடாது. நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு ஐக்கியத்தை நம்ம காட்டும் போதுதான் பிசாசு வெட்கப்பட்டு போவோம். பிசாசு என்ன பண்ணுவாங்க? வெட்கப்பட்டு போவோம். அப்ப அதற்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒப்பு கொடுக்கணும். சின்ன கூட்டமா இருந்தாலும் சத்ருவை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கிதியோன் கூட எத்தனை பேர் இருந்தாங்க? கிதியோன் போனார் யுத்தத்துக்கு. கிதியோன் கூட கிட்டத்தட்ட 32,000 பேருக்கு மேல இருந்தாங்க. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா வேண்டாம் 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 கழித்து கடைசியில 300 பேர் தான் இருந்தாங்க. 300 பேரை கொண்டு அது ஒரு சின்ன டீம், பல ஆயிரம் ஜனங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த 2 பேர் ஒருமனப்படும் போது அது பெரிய ஒரு வல்லமை உள்ள ஒரு காரியமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு மூன்றாவது நபர், எந்த ஒரு என்ன சொல்றது, வேண்டாத காரியங்கள் உள்ள வர அனுமதிக்க கூடாது. ஒரு மனத்தை கெடுக்க விடக்கூடாது. அல்லேலூயா. கணவன் மனைவி நீங்க கை கோர்த்து நீங்க ஜெபித்து பாருங்க. அப்போ அதோடைய வித்தியாசமே வேறையாக இருக்கும். நீங்க ஜெபித்து பாருங்க, சத்துரு வெட்கப்பட்டு போவான். அல்லேலூயா. அப்படியாக இங்க என்ன நடந்தது? சன்பல்லாத்து தொபியா. சன்பல்லாத் என்பவன், அதுக்கு அர்த்தம் என்னன்னா சீன் தேவியை என்னை காப்பாற்று. சன்பல்லாத் என்ன அர்த்தங்க? சீன் தேவியை என்னை. அவன் நினைக்கிறான் நான் பெரிய ஆளுன்னு. ஆனா அவன் ஒரு பயப்படுகிறவன். சத்துரு யாருங்க? ஏன் நம்ம தான் சில நேரத்துல பிரச்சனை பார்த்து பயப்படுறோம். ஆனா அவன் யாருன்னா பயப்படுகிறது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, எனக்குள்ள உலகத்துல இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் ஜெயித்தார், அதனால எனக்கும் ஜெயம் உண்டு. அவர் ஜெயித்தபடினாலே அவர் எனக்கும் ஜெயத்தை தருவார். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஒருவேளை நம்ம பாடுகளின் வழியாக போகலாம், கஷ்டங்கள் வழியாக போகலாம். ஆனா அதுல நம்ம உண்மையா இருக்க வேண்டும். அதுல நம்ம நம்பிக்கையோட இருக்கணும். யோபுவை போல எல்லாமே போனாலும் பரவாயில்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் மேல நம்பிக்கையா இருக்கேன். பாருங்களேன், அந்த நம்பிக்கைக்கு ஆண்டவர் அவன் கனப்படுத்தி எல்லாத்தையும் அப்படியே 2 மடங்காய் மாற்றிக்கொள்வார். ஆண்டோட அனுமதி இல்லாம எந்த பிரச்சனையுமே வராது. ஆண்டோட அனுமதி இல்லாம ஆண்டோடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஏன் நாம் சோர்ந்து போகணும்? ஏன் அந்த இடத்துல நீங்க ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது? ஏன் நீங்க அந்த இடத்துல துதிக்க கூடாது? ஏன் நாம் அந்த இடத்துல ஆண்டவரை தேடி முழங்கால் பட்டு ஜெபிக்க கூடாது? ஏன் நம்ம அநேக நேரங்களில் முறுமுறுத்து விடுகிறோம்? ஏன் என்று கேள்வி கேட்டு விடுகிறோமே, ஏன்? அப்போ நம்முடைய முழு நம்பிக்கையும் அவர் பேர வைக்கணும். முழு நம்பிக்கையும் அவர் பேர, அவர்னால பரிசுத்த ஆவியினால நிரம்பி அவரோடு கூட நீங்க நடக்க 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 ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க, நானும் என் ஆண்டவர், நானும் பரிசுத்த ஆவியானவரும் பேசிட்டே இருப்போம். சொல்லுங்க, நானும் என் ஆவியானவரும். கணவன் மனைவி போல, இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்டு போல, கூட இருக்கிற போல நான் என்ன பண்ணிட்டே இருப்பேன்?
பேசிக்கிட்டு இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு வைங்களேன், யாரும் உங்களை அசைக்கவே முடியாது. யாரும் உங்களை என்ன பண்ண முடியாதுங்க, அசைக்கவே முடியாது. நீங்க ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் கட்டாயம் செய்து முடிப்பீர்கள். அல்லேலூயா. 1000 பேரை காணும் வரைக்கும் நான் மரிக்க மாட்டேன் தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, அவருக்கு இது சாதாரணம் தான். ஆனா 1000 ஜனங்கள்ங்கிறது நம்முடைய பார்வையில அது கொஞ்சம் ஆண்டவரே கஷ்டமா தெரியுது. ஆண்டவரே 100 பார்க்க முடியல, எப்படி 1000? ஆனா நம்ம வைராக்கியமா ஜெபிக்கணும். என் வாழ்வியை நான் பார்த்தே ஆகணும். ஆண்டவர் ஜான் நாக்ஸ் என்ற ஒரு மனிதர் ஸ்காட்லாந்தை தாரும் இல்லாவிட்டால் நான் மரிக்கிறேன் என்று சொன்னார். ஸ்காட்லாந்தை தாரும் இல்லாவிட்டால் நான் என்ன ஆகிறேன், என் ஜீவனை எடுத்துக்கொள்வேன், நான் மரிக்கிறேன். ஸ்காட்லாந்தை பார்க்கும் வரைக்கும், ரட்சிப்பை காணும் வரைக்கும், இல்லாவிட்டால் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ஸ்காட்லாந்துடைய அந்த கொடியை எடுத்துக்கொண்டு தோல்ல போட்டுக்கொண்டு ஜெபிப்பாங்க. அதுபோல நாம் கேட்கணும், ஆண்டவரே எனக்குன்னு ஒரு சித்தம் வைத்திருக்கிறேன் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும், அதை நான் நிறைவேற்றி முடிப்பேன். அப்பா, சபைக்கு நான் ஒரு பங்காய் கிரியை செய்வேன். நான் சபையில நான் ஒரு பங்காளராக இருப்பேன். நான் உம்மோடு கூட இணைந்து கொள்ளுவேன். என்னால என்ன முடியுமோ நான் சபைக்காக நான் செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. என்னுடைய செய்தி இதுதான், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். எவ்வளவு நிந்தைகள் வரலாம், பரியாசங்கள் வரலாம், உங்க மேல குற்றச்சாட்டுகள் வரலாம், எல்லாம் வச்சு ஆண்டுடைய பாடத்துல இறக்கி வச்சுட்டு எனக்குன்னு ஆண்டவர் என்ன ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டதற்கு ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார், அதை நான் செய்து நான் முடிப்பேன். எவ்வளவு பாடுகள் வரலாம், நிந்தைகள் வரட்டும், அவமானங்கள் வரட்டும், நான் அதை செய்து முடித்துதான் ஆண்டுடைய சமூகத்துல போய் நிற்பேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஆண்டுடைய சமூகத்துல நீங்கள் சொல்லணும். ஏதோ வந்தோம், பிறந்தோம், ஒடிஞ்சோம், போனோம் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஏதோ சாதித்தேன், ஏதோ என்ன பண்ணணுங்க, பெரிய சாதனை ஒண்ணும் இல்லை. என்னுடைய முழங்காலை பார்த்தாலே போதும், என்னுடைய முழங்காலை பார்த்தாலே போதும். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அந்த பைபிள் காலேஜ் எல்லாம் எடுப்பாங்க. அப்ப யோபையா கிட்ட ஒருத்தர் படிக்கலையாம், என்னை பைபிள் காலேஜ்ல எடுத்துக்கோங்கன்னு கேட்கும் போது அந்த ஊழியக்காரப்பா அந்த யோபையா சொன்னாரா, அவனுடைய முழங்காலை காமி, அவனுடைய முழங்காலை காமி. அப்ப அவர் பேண்ட் அப்படி தூக்கிட்டு அந்த முழங்காலை காமித்தார். அந்த முழங்கால் காப்பு காய்த்திருந்தான். என்னதுங்க? அப்ப அதுக்கப்புறம் அவர் பைபிள் காலேஜ்ல அவரை எடுத்துட்டார். ஒரு பேர் பொள்ளாச்சியில என்ன இடம் பேர் ஜெயராஜ், கிணத்து கடவுங்கிற இடத்துல ஜெயராஜுங்கிற ஒரு பாஸ்டர். அப்போ பெரிய சாதனை ஒண்ணும் இல்லைங்க, என் முழங்காலுடைய காப்பு என் தேசத்தை அசைக்கும். என் தேசத்தின் ஜனங்கள் எங்கேயாவது ஒரு பக்கம் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த ஜெபம் போதுமானது. அல்லேலூயா. அப்படி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, சபையா இணைந்து சேர்ந்து நம்ம சபையை கட்டும் போது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். அல்லேலூயா.